ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல பென் அஃப்லிக் அண்ட் மேட் டேமன் உடைய நடிப்புல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான தி ரிப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட சேர்த்து 15 மூவிஸ் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. குட்வில் ஹண்டிங்ல இருந்து ரிப் வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா படமுமே ஒரு டீசென்டான ஒரு படமா தான் வந்திருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகார வர்க்கமே பாத்தீங்கன்னா லாயல்டி, கிரீட், சர்வைவல் மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய தொகையை பார்த்தாங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கோர் பிளாட். படம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தோட ஆரம்பிக்குது. மழை பொழியிற ஒரு இரவு நேரத்துல மயாமி நார்கோட்டிக்ஸ் யூனிட்டுடைய கேப்டனான ஜாக்கி வெல்லஸ் அப்படிங்கிறவங்க கொல்லப்படுறாங்க. அதை தொடர்ந்து அந்த டீம்ல இருக்கிற மேட் டேமன் அண்ட் பென் அஃப்லிக் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மூலமா ட்ரக் கார்ட்டலுடைய ஸ்டாஷ் ஹவுஸ், அதாவது பணத்தை பதுக்கி வைக்கிற ஒரு இடத்த அவங்க டீமோட சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. போன இடத்துல அந்த டீம் 20 மில்லியன் கேஷ் இருக்கிறத பாக்குறாங்க. பணத்தை பார்த்ததும் அந்த டீம் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை அவங்களே வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு கவர் அப் பண்றதுக்காக அந்த நைட் முழுக்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, இவங்களுடைய பேரரசியல்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. டைரக்டர் ஜோ கார்னஹன் பாத்தீங்கன்னா மைக்கேல் மேன் படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. படம் முழுக்கவே மயாமி நைட்ஸ்ல நியான் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு சிங்க் ஆகுற மாதிரியான ஒரு பிஜிஎம், ஸ்லோபன் டென்ஷன் பில்டிங்னு எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைல்ல வந்து ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய விஷுவல்ஸ் எல்லாமே ஒரு டென்ஷன் பில்டிங் அட்மாஸ்பியரை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். மேட் டேமன் பாத்தீங்கன்னா ஒரு சட்டிலான கண்ட்ரோல்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஒரு பர்சனல் லாஸ் இருக்கும், அதனால ப்ரோக்கான ஒரு பர்சன் மாதிரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. பென் அஃப்லிக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் கிராக்கர் மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருடைய கோவம் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வேணா உடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும். ஸ்டீவன் யூன், கைல் சாண்ட்லர் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன, அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்றது வந்து ஒரு டைலமாலேயே வச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான டென்ஷன் பில்டிங் அண்ட் சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டைலிஷான விஷுவல்ஸும் பவர்ஃபுல்லான பிஜிஎம் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணுச்சு. படத்துடைய ஸ்டோரி பிளாட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சில இடங்களில் பாத்தீங்கன்னா ஒரு மெஸ்ஸியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் வச்சிருப்பாங்க. ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் பெருசா யூஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க இந்த படம் முழுக்கவே. இந்த படத்துடைய ஜானர் பாத்தீங்கன்னா ஒரு சேம் காப் த்ரில்லர் ஜானர்ல தான் போயிட்டு இருக்கும். அதை பிரேக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். யூஷுவலான விஷயங்கள் தான் இந்த படத்துலயுமே இருக்கும். ஹீட், ட்ரைனிங் டே மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு அபவ் ஆவரேஜ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அழகான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி ரிப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.